வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரிகல்ச்சர்லேருந்து பேசுறேன். வெளியாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். வரும்போது தான் இந்த வயல் என்ன பண்ணாங்கன்னா, அப்போதைக்கு ஓட்டி பிளைனா இருந்தது. கோரைங்க 1, 2 இருந்தது. சுட்டு நீர்லாம் போட்டிருந்தாங்க. கண்ணுமே இறங்கி இருந்தது. சரி, ஓகே, சவுக்கண்ணு தான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு சார்ட்ட வந்து பேசணும். நீங்க கண்ணு போடுறதுக்கு முத நாளே கோரைக்கு வந்து ஒரு மருந்து இருக்குங்க சார். இப்போ கண்ணு உங்களுக்கு வந்துருச்சு, நீங்க வந்து நாளைக்கே கூட தண்ணியை விட்டு எப்படி இருந்தாலும் தண்ணி விட்டு தான் கண்ணு போட போறீங்க. தண்ணியை விட்டுட்டு வயல் ஃபுல்லா வந்து இந்த கோரைக்கு ஒரு மருந்து இருக்கு சார். அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டு நீங்க பின்னாடியே கண் நடவு பண்ணாலும் பண்ணலாம், இல்ல மறுநாள் கண்ணை நடவு பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். அந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அந்த கோரையை வந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா வந்துட்டு நம்ம இதுதான் சொல்றோம். அதாவது வந்து ஆரம்பத்துல நம்ம 1 hour 2 hour வந்து செலவு பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த களைக்கொல்லி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ரிஸ்க் இல்லாம போயிடும். அப்படியே இப்போ நம்ம சவுக்கு சாகுபடி பண்றது எதனால பண்றோம்னா, இந்த ஆளுங்க பற்றாக்குறை அதிகமா இருக்குது, நம்ம வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில். அதனால சவுக்கு சாகுபடி பண்றோம். என்ன சொன்னோம்னா, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்துட்டோம். அதாவது வந்து இந்த கோரை இருக்க இடத்துல நான் வந்து ஒரு ஒரு 2 டேங்க் மட்டும் டெமோ அடிச்சு காட்டுறேன் சார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேங்க் டெமோ அடிச்சோம், அங்கே ஒரு இடத்துல ஒரு டெமோ அடிச்சோம். நிறைய கோரை இருக்க இடமா பார்த்து. எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் சுசிலா அக்ரிகல்ச்சர் தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீன்லேயே நாங்கள் நம்பர் கொடுத்துறோம், லொகேஷன் கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். அதுவுமே பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.